ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேனாலே ஆஸ் யூஷுவல் எல்லாருமே லேட்டாக எழுந்திரிக்கிறது தான். நானும் அப்படி தான் லேட்டாக எழுந்திரிச்சேன். ஆஃப்டர்நூன் மேலே தான் சரி ஒரு ஐடியா vlog எடுக்கலான்னே ஸ்டார்ட் பண்ணேன். அதுவரை எனக்கு ஐடியாவே இல்லை. சரி எடுப்போம்னு சொல்லிட்டு தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டெரஸ்க்கு போயாச்சு. டெரஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் சன்லைட்டில் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சும்மா நடந்துகிட்ருந்தேன். லீவ் டைமில் என்னால் எவ்வளோ டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சும்மா இருக்கும்போதெல்லாம் டெரஸ்க்கு ஓடி போய் உட்காந்துப்பேன். எங்கள் டெரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஹேர் ப்ரிப்பரேஷன், ஸ்கின் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சாச்சு. ரொம்பலாம் போடலை. ஹேருக்கு சீரம், அப்புறம் ஃபேஸ்க்கு அலோவேரா ஜெல் அண்டு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டிருக்கேன். கெட் ரெடியாக என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் ஆஜராயாச்சு. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு. இன்றைக்கி எங்கள் அண்ணா ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. ஹாஸ்டல் போகிறாங்க. தென் எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு டிப். அவங்க உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் எழுந்துச்சி வந்துட்டேன். இதுதான் என்னோடய குட்டி ஸ்டடி ஸ்பேஸ். அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா வாஷ் பண்ண க்ளோத்ஸ்லாம் மடிக்காமல் இருக்குது. அதை வேறு மடித்து ஆர்கனைஸ் பண்ணணும். தென் எனக்கு ஈவினிங் மேலே கொஞ்சம் லேப்டாப்பில் ஒர்க் இருக்கிறனால சார்ஜ் போடலான்னு பார்த்தேன். சார்ஜ் சுத்தமாக இல்லை. ஸோ சார்ஜ் போட்டுட்டு லன்ச் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா. நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ இன்றைக்கி சண்டே, எங்கள் அண்ணா வேறு ஊர் கிளம்புறதுனால ஹெவி லன்ச் தான். மட்டன், சிக்கன்லாம் எடுத்திருக்காங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, தென் மட்டன் குழம்பு நல்லா சாப்பிட்டாச்சு. நான், அம்மா, அண்ணா எல்லோரும் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சிக்கன் கிரேவி தான் நல்லா இருந்தது. மட்டன் நல்லாவே இல்லை. அதை தான் நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நானே எப்போவாவது தான் நிறையா சாப்பிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுட்டேன். சண்டேவா இல்லை நான்வெஜ் டேஸ்ட்டுன்றதுனாலையா என்னன்னு தெரியல. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியது தான். குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சதுக்கப்புறம் காலையிலேயே சொன்ன மாதிரி க்ளோத்ஸ்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் மடிச்சுட்டு என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. ஏன்னா நிறையா ஒர்க் இருக்குது. இன்றைக்கி ரெக்கார்டு எழுதணும், ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பார்க்கணும். ஸோ உட்காந்தா 1 hour தான் ஆகும். ஸோ வாட்டர்லாம் ஃபெச் பண்ணிவிட்டு வந்து வச்சுட்டேன். தென் ரெக்கார்டு ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெக்கார்டு எடுத்தேன். எத்தனை எழுத போகிறேன்னு எனக்கே தெரியலை. 3 ப்ரோக்ராம்ஸ் எழுதிடலான்னு நினைக்கிறேன். பட்டு எழுத முடியுமான்றது தான் டவுட்டு. பெருசாக இருக்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸும். எல்லாமே மொபைல் பார்த்து தான் எழுதணும். எல்லாமே கிளாஸ் ரூமில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் மேனுவல்ஸ்லாம். ஸோ எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ சொன்ன மாதிரி 3 ப்ரோக்ராம் எழுதலை. 2 ப்ரோக்ராம் தான் எழுதினேன். தென் 6 o'clock மேலே ஆகட்டும் காஃபி போட்டுட்டு திரும்ப டெரஸ்க்கே ஓடி போயாச்சு. அங்கே போனால் நல்லா க்ளவுடியாக இருந்தது. சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அங்கே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே போக வேண்டிய ஒர்க்லாம் இருக்குது. கொஞ்சம் ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். ஸோ வேகமாகவே காஃபி குடிச்சிட்டு கீழே போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அண்ணா போயிட்டாங்க. தென் கீழே ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டேன். கூடிய சீக்கிரம் ட்ரெஸ் ஹால்ஸும் வரப்போகுது மீஷோவிலேருந்து. ஸ்டே டியூன். அதெல்லாம் பாருங்கள். டெய்லர் ஷாப் கொஞ்சம் வீட்டில் இருந்து ரொம்ப தூரம்தான். ஸோ நானும் அம்மாவும் தான் போகணும். ஏன்னா டைம் இப்போவே 7 o'clock மேலே ஆகிடுச்சா. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் அம்மாவும் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு.
இதுதான் எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாப். இங்கே பக்கத்துலேயே ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெய்லர் ஷாப் போயிட்டு ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் தெப்பக்குளம்னு ஒரு ஏரியா இருக்குது. குட்டி மினி தெப்பக்குளம். மதுரை தெப்பக்குளம் இல்லை, இது குட்டி மினி தெப்பக்குளம். இங்கே ஒரு 6 o'clock ஆச்சுன்னா இங்கே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர நிறையா பேர் வாக்கிங் வருவாங்க. செம ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் போகும்போது 7:30 மேலே ஆனதுனால யாருமே அவ்வளோ இல்லை. நாங்கள் மட்டும் உட்காந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு கதை பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தது. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. அடுத்தடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் என்னால் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இது எத்தனை பேர் எழுதுவீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் டெய்லியுமே என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். டெய்லி பிளானிங் பண்ணிவிடுவேன். பண்ணுறனோ இல்லையோ, இன்றைக்கி என்னென்ன நடந்தது, நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுருவேன். பண்ணுறது பண்ணாதது அடுத்த விஷயம். எனக்கு இது பழகிருச்சு சின்ன பொண்ணுலேருந்தே. டெய்லியுமே எழுதுவேன். இப்படி தான் என்னோடய சண்டே போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா vlogs பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.